டேம் 999 இது ஒரு மலையாள படம். ஆனா இங்கிலீஷ் படம்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த டேம் 999 படமானது முழுக்க முழுக்க முல்லை பெரியாறு அணையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா அமைஞ்சிருந்துச்சு. முல்லை பெரியாறு அணை பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணை தேவையான ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா கேரளா அரசாங்கமும் கேரளா மக்களும் முல்லை பெரியாறு அணை வேண்டவே வேண்டாம், அதோட கட்டுமானமானது சரியில்லை, அதனால அது இடிஞ்சிச்சுன்னு சொன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய 6க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. சோ இதனாலே முல்லை பெரியாறு அணை பிரச்சனையானது நீண்ட காலமா நீடிச்சு வருது. கிட்டத்தட்ட 125 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த டேம் 999 படமானது கேரளா மக்களுக்கு ஆதரவா எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல முல்லை பெரியாறு அணை எந்த அளவுக்கு ஆபத்தான ஒண்ணு, அதனால கேரளா எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கறத விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. அதுவும் தப்பான தகவல்கள் நிறைய பரப்பி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல முல்லை பெரியாறு அணையானது இடிஞ்சு விழுந்துரும். அப்படி இடிஞ்சதால கேரளால ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படியாக கேரளா மக்களை பயமுறுத்தும் நோக்கில இந்த ஒரு படமானது எடுக்கப்பட்டு இருக்கும். இதை பார்த்த தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே கொதிச்சு போயிட்டாங்க. முக்கியமா திமுகவானது இந்த படத்தை எதிர்த்து கோர்ட்ல கேஸே போட்டுட்டாங்க. அந்த கேஸ்ல தான் இந்த படமானது ரெண்டு தரப்பு மக்களுக்கும் இடையே பிரச்சனையை தூண்டும் வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இந்தியாக்குள்ள ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சாங்க. அதனால இந்த படமானது ரிலீஸ் ஆகவே இல்லை. இருந்தாலுமே இந்த படமானது யூடியூப்ல இப்ப வரைக்குமே இருக்கு.